Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டு தான். ஒன்னு வறுமை, ரெண்டு சாவு. இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மாலினி, ஷர்மிளா, கஜலட்சுமி. இவர் பேர் ரிச்சர்ட் மார்க் ஹெமன். யூகே நாட்டை சேர்ந்தவரு. இவரு ஜேர்னலிஸ்டா வேலை பாக்குறாரு. யாருக்கு லீவ் கிடைச்சாலும் ஜேர்னலிஸ்டுக்கு லீவ் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். டெய்லி அவங்க நியூஸ தேடி ஓடிட்டே இருக்கணும். ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு டைம் இருக்காது. இவரு பிபிசில கூட ஆங்கரா இருந்திருக்காரு. அவரோட பொண்ணோட 4th பர்த்டேக்கு அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு எப்படியும் காலையில வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறாரு. வேலை முடிச்சிட்டு 3 மணிக்கு கிளம்புறாரு. வர வழியில ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. அப்போ மழை வேற பெய்யுது. டிராபிக் கிளியர் ஆக ரொம்பவும் டைம் எடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நடந்தே போலான்னு முடிவு பண்றாரு. ரெயின் கோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்றாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, தன்னோட பொண்ணுக்காக 16 மைல் நடந்தே வீட்டுக்கு போறாரு. அதுவும் 2.5 மணி நேரம் நடக்கிறாருங்க. இவர் பேரு டாக்டர் சங்கர் கவுடா. கர்நாடக நாட்டை சேர்ந்தவர். அவரோட MBBS டிகிரிய கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால்ல படிச்சாரு. நம்ம எல்லாரும் நினைப்போம் டாக்டர்ஸ்னாலே ஃபார்முலா இன் பண்ண ஷர்ட்ல இருப்பாங்கன்னு. ஆனா இவர் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு மினி கிளினிக் வச்சு நடத்துறாரு. டெய்லி அவரோட கிளினிக்கு போக கூட அவர்கிட்ட எந்த வண்டியும் இல்ல. பஸ்ல தான் போயிட்டு வருவாரு. அவர்கிட்ட போன் கூட இல்ல. கிளினிக்ல யூஸ் பண்ண லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதுவும் இல்ல. கிளினிக்கை கான்டாக்ட் பண்ண கூட லேண்ட்லைன் நம்பர் கூட கிடையாது. அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துல போயிட்டும் ட்ரீட்மெண்ட் பாப்பாரு. கிராமத்துல ரோட் சைட்ல உட்கார்ந்தோ இல்லனா அங்க ஏதாச்சும் கடை இருந்தா அங்க உட்கார்ந்தோ தான் ட்ரீட்மெண்ட் பாப்பாரு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவருக்கு ஆஃபர் லெட்டர் வருது. அதை இவரு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. டெய்லி 150 பேஷண்ட் காட்சி ட்ரீட்மெண்ட் பாப்பாரு. இல்ல ஹைலைட்டே என்னன்னா, பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அவர் வெறும் 5 ரூபாய் தான் வாங்குவாரு. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவரு தான் ஜானி டெப். இவரோட பேரை சொல்றதை விட கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரு பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் மூவில அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரோட ஆக்டிங் ஸ்டைல்ல 1998ல ரிலீஸ் ஆன ஃபியர் அண்ட் லோத்திங் இன் லாஸ் வேகாஸ்ல ஜானி டெப்பும் ஹண்டர் தாம்சனும் நடிச்சிருப்பாங்க. அப்போத்துல இருந்து ஹண்டர் சாகுற வரைக்கும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஹண்டர் 2005ல அவரே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாரு. அவர் சாகுறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையா ஜானி டெப் கிட்ட ஒன்னு கேக்குறாரு. அது என்னன்னா, அவருக்கு ஷூட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததால அவரு செத்துட்டா அவரோட சாம்பலை ஒரு கேனன்ல வச்சு ஷூட் பண்ணணும்னு சொல்றாரு. அது அப்படியே விடாம அவரோட ஃப்ரெண்ட் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் ஒரு புது 47 மீட்டர் ஹைட் கேனனை ரெடி பண்றாரு. அந்த ஒரே ஒரு கேனனை ரெடி பண்றதுக்கு மட்டும் அவரு $3 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றாரு. பீஜமுடு டான் 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 டான். இவர் பேர் மிச்சல் கரோல். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவரோட அம்மா ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணாங்க. அப்பா ஏர்போர்ஸ்ல இன்ஜினியரா வேலை பார்த்தாரு. அவருக்கு 1.5 வயசா இருக்கும் போதே அவரோட அப்பா தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறாரு. 7 வயசுல அப்பா அம்மா பிரிஞ்சிடுறாங்க. 10 வயசுல அவரோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. சின்ன வயசுலயே ஒரு கடையில திருடி ஜெயிலுக்கு போயிடுறாரு. அவரோட 18 வயசுல வெளியே வந்துடுறாரு. அப்புறம் பார்ட் டைமா குப்பாள்ற வேலையை பாக்குறாரு. அவரோட 19 வயசுல அவர் ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்குறாரு. அதுல அவரு $15 மில்லியன் வின் பண்றாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால எந்த பேங்க்லயும் அக்கவுண்ட் ஓபன் பண்ண மாட்டாங்க. அதனால மொத்த காசையும் கார்ட்ஸ் ஆடுறது, தண்ணி அடிக்கிறதுன்னு வேஸ்ட் பண்ணிடுறாரு. இதுல தக்க என்னன்னா, கொஞ்ச வருஷத்துலயே மொத்த காசும் போயிடுது. மறுபடியும் குப்பாள்ற வேலைக்கு வந்துடுறாரு. இவர்
இவர் பேரு ஆறுமுகம். தமிழ்நாட்டுல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காரு. இவருக்கு 3 பசங்க. ஃபர்ஸ்ட் 2 பொண்ணும் 3வது பையனும் இருக்காங்க. பையன் பிறந்த உடனே அவரோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அவரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா இவரு ஒத்துக்க மாட்டாரு. அவரோட 15 ஏக்கர் நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணி 3 குழந்தைங்களையும் நல்லா படிக்க வைக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவரோட நிலத்துல முருங்கை மரத்தை நடுறாரு. அதுவும் அவர் நினைச்சதை விட நல்லாவே வளருது. அதை எடுத்துட்டு போய் கோயம்பேடு மார்க்கெட்ல மொத்தமா ஒருத்தர்கிட்ட வித்துறாரு. தன்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு கல்யாணத்துக்கு இது வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு மேலேயாவது நகை வாங்கணும்னு ஒரு நகை கடைக்கு போறாரு. அவர் போட்ட இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வாட்ச்மேன் உள்ள சேர்க்க மாட்டாரு. அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. மேனேஜரும் கிண்டலா அவரை பார்த்து, நீலாம் நகை வாங்க போறியா, உங்ககிட்ட 5 ரூபாய் இருக்கா இல்ல 10 ரூபாய் இருக்கான்னு கேட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. அவரோட பையில இருந்த பணத்தை பார்த்து மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு. அவர்கிட்ட 15 லட்சம் இருந்துச்சு. அந்த பணத்தை திருடி வந்திருக்காருன்னு நினைச்சு போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சதுல அது அவரோட காசு தானு தெரிய வருது. உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்ன வாட்ச்மேன் சல்யூட் அடிச்சு உள்ள வர சொல்றாரு. மேனேஜரும் தப்புக்கு மன்னிப்பு கேக்குறாரு. நம்மளோட போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஸ்பின்னர் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல ஜட்டுன்னு 76%, அஸ்வின் 15%, ரஷித் கான் 5%, ஹர்பஜன் சிங்னு 1%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஹரி ஆறுன்றவங்க ஷேன் வார்ன் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. பிடி கேமிங் தமிழ்ன்றவங்க ஜடேஜாவோட பிக் ஃபேன்னு சொல்லிருக்காங்க. அருண்ன்றவங்க அஸ்வினோட பிக் ஃபேன்னு சொல்லிருக்காங்க. சிக்கி சிக்கந்தர்ன்றவங்க ஷேன் வார்ன் அண்ட் முத்தையா முரளிதரன் தான் பெஸ்ட் ஸ்பின்னர்னு சொல்லிருக்காங்க. ரம்ஜான் பிவின்றவங்க ஜடேஜா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. யுவராஜ்ன்றவங்க ரஷித் கான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஷைலன் டென்னிஸ்ன்றவங்க அஸ்வின் தான் சொல்லிருக்காங்க. சிகே டிவின்றவங்க ஜடேஜா தான் சொல்லிருக்காங்க. கிரின்றவங்க முரளிதரன் சொல்லிருக்காங்க. சுரேஷ்ன்றவங்க ரஷித் கான் அண்ட் ரோஹித் சர்மான்னு சொல்லிருக்காங்க. ரோஹித் சர்மா ஸ்பின்னரா? தமிழ் பசங்க செஸ்ன்றவங்க என்னோட ஃபேவரட் ஸ்பின்னர் வந்து ரஷித் கான் அண்ட் ஜட்டுன்னு சொல்லிருக்காங்க. கேஷவ் சரண் எனக்கு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினியும் முத்தையா முரளிதரனையும் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. கிரிக்கெட் எஸ்பிஎஸ் கேமிங்ன்றவங்க பெஸ்ட் ஸ்பின்னர்னா அது அஸ்வின் தான் சொல்லிருக்காங்க. ஏபிடி வில்லர்ஸ்ன்றவங்க ரஷித் கான் அண்ட் ஷேன் வார்ன் சொல்லிருக்காங்க. சுனில்ன்றவங்க ஜடேஜா தான் பெர்ஃபெக்ட் ஸ்பின்னர்னு சொல்லிருக்காங்க. TN76 ராயல் கேமிங்ன்றவங்க என்னோட ஃபேவரட் ஸ்பின்னர்னா அது ரவிச்சந்திர அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் தான் சொல்லிருக்காங்க. தேனி பாய்ஸ்ன்றவங்க ஆல்வேஸ் ஜட்டு தான் சொல்லிருக்காங்க. சபரி கேமிங் ஜட்டு தான் சொல்லிருக்காங்க. சந்தோஷ் வீன்றவங்க அஸ்வின் தான் சொல்லிருக்காங்க. திருமூர்த்தின்றவங்க அஸ்வின் அண்ட் ஜடேஜான்னு சொல்லிருக்காங்க. சிங்கிள் மூர்த்தின்றவங்க அஸ்வின் அண்ட் ஜட்டுன்னு சொல்லிருக்காங்க. சில்லக் சேனா MSD அருண்ன்றவங்க தலைவர் ஜடேஜாவும் சுட்டி குழந்தை சாம் கரனும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. எஸ் பிரவீன்றவங்க ஜடேஜா தான் சொல்லிருக்காங்க. I am a fan of TGP சிங்கம்ன்றவங்க ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லிருக்காங்க. பாலாஜி எம்ன்றவங்க ஃபேவரட் ஸ்பின்னர்னா அது அஸ்வின் தான் சொல்லிருக்காங்க. மொக்க விஞ்ஞானின்றவங்க ரஷித் கான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஜி ரமேஷ் கிருஷ்ணன்றவங்க கும்ப்ளே அண்ட் வார்னர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஜிசான் மன்சூர்ன்றவங்க என்னோட ஃபேவரட்னா அது ரஷித் கான் சொல்லிருக்காங்க. ஆதி FFன்றவங்க ரஷித் கான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.